ஒரு மரியாதை கொடுத்து இந்த நோட்டீஸில் போடப்பட்டிருக்கிற 484 பேர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். சும்மா இருக்கிறோமேன்னு எண்ணி பார்த்தேன். 2 பேர் உட்காந்துருப்பாங்க, ஒரு பாய் உட்காந்துருப்பார், ஒரு பாய் உட்காந்துருப்பார். இஸ்லாமிய பெருமக்கள் வந்ததிலே எனக்கு மகிழ்ச்சி. நீங்கள் வந்து ஆகணும், ஏன்னா நாங்கள் தான் உங்களுக்கு வேண்டியவங்க. பிஜேபிக்கு நீங்கள் ரொம்ப கெட்டவங்க. ஆமாம், ஜென்ம எதிரி நீங்கள். ஒரு சட்டம் போட்டார் மோடி, இந்த இந்தியாவுக்கு யார் ஒன்றா வரலாம், குடியுரிமை தருவேன். சீக்கியர் வரலாம், அவன் வரலாம், இவன் வரலாம். 2 பேர் வரக்கூடாது. அதாவது வெளிநாட்டிலேருந்து அகதியெல்லாம் வரலாம்னு வச்சுக்கோ, 2 பேர் வரக்கூடாது. முஸ்லீம் வரக்கூடாது, இலங்கை தமிழன் வரக்கூடாது. ஆக மற்ற யார் வேணா வரலாம்னா இந்த இந்தியா என்ன இவங்க அப்பா முட்டு சொத்தோ? இந்த நாட்டினுடைய பிரஜைகள் அல்லவா இஸ்லாமியர்கள். ஒரு பெரியவர் மோடி, நான் ஒத்துக்கிறேன், ஒரு 10 வருஷம் இருந்திருக்கார். 10 வருஷம் இருந்தவருக்கு மறுபடியும் வரணும்னு 6 முறை தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க போறீங்க, எல்லாம் பாலா பார்க்கிறீங்களே. அவர் சொல்றார், இந்தியாவே என் வீடுன்னா. நாங்களாவது பரவாயில்ல, இது எங்க வீடுன்னோம். அவர் இந்தியாவே போட்டார். பரவாயில்ல வச்சுக்க, வேணான்னு சொல்ல, நான் என்ன சொல்ல. எங்க மேல என்ன குற்றம்? பொதுவா இந்த தேர்தலில் அவர் வைக்கிற குற்றச்சாட்டு வாரிசு அரசை ஒழிப்பேன் என்பதுதான். அதை எதை காட்டுறாரு? வாரிசு அரசியல் அவர் ஒன்று நேரு குடும்பம் ஒரு டார்கெட், 2வது டார்கெட் கலைஞருடைய குடும்பம். இது 2 தான் டார்கெட் பண்றார். நான் கேட்கிறேன், வாரிசுன்னா என்ன? ஆம்பளை கல்யாணம் பண்ணிக்கிறான், அதுக்கப்புறம் ஆம்பளை வந்தா புள்ள பெற்றுக்கிறான், புள்ள வளருது, அப்பா பேப்பர் பச்சா எடுத்து படிக்குது, கூட்டத்துக்கு போனால் கூட்டத்துக்கு வருது, ஊர்வலம் கோஷம் போனால் கோஷம் போட்டு ஓடுது. இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கோம். அதுக்கும் அது இது வரும். அப்பா நான் கூட பேசுகிறேன்னோ, பேசுகிறான்னோ, எழுதுறேன்னா, படிக்கிறதுக்கு போகிறேன்னா, அப்படி அப்படியே கொஞ்சமாக அவங்க கட்சிக்கு வந்தான். அதுக்கப்புறம் போராட்டம், ஜெயிலுக்கு போகுது, போலீஸ்காரன் வச்சா வாங்கிக்கிறது. அதுக்கப்புறம் வயசு வந்தால் ஒரு சீட்டு கேட்பான், பஞ்சாயத்து போட்டு கேட்பான், இது மாதிரி இதாக ஒன்று கேட்பான், கொடுத்தா கொடுப்பாங்க, இல்லைன்னா போடான்னு பிடிச்சி தான் பேசாமல் இருப்பான். அவ்வளோதானே. இது வாரிசு. சில பேர் இருக்காங்க, அந்த தொல்லியும் வேணாம், கொண்டாடியும் வேணாம், எதுவும் வேணாம், அதுவும் வேணாம், எதுவும் வேணாம். ஓம் நமச்சிவாயா இருந்து போய் இது. ஆனால் நாங்கள் வாரிசு அரசியலுக்கு வருகிறார்கள் என்று சொன்னால், இன்னாருடைய மகன் ஆகியனாலே அவர் அரசியலுக்கு வந்தார், கலைஞருடைய மகன் ஆகியனாலே சீஃப் மினிஸ்டர் ஆனார் என்று அல்ல. பண்டித ஜவஹர்லால் நேருடைய மகள் இந்திரா காந்தி என்ற காரணத்துக்காக அந்த அம்மா பிரைம் மினிஸ்டர் ஆகல. பண்டித ஜவஹர்லால் நேரு செய்த தியாகத்துக்காக அவருடைய மகளுக்கும் அந்த ஸ்தானம் கிடைத்தது. 16 வருடங்கள் சிறைச்சாலையில் இருந்தவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. 16 வருடங்கள். நம்ம வீட்டு ஃபேமிலி மாதிரி இல்லை. அலகாபாத்தில் மிகப்பெரிய மாளிகை, ஆனந்த பவன் மாளிகை. அவங்க அப்பா மிகப்பெரிய வைக்கில். அவங்க வீட்டில் இவரை தாளாற்றவ கூட வெள்ளைக்காரங்காலத்திலே வெள்ளைக்காரிச்சி. இவருக்கு ஷூ போடுறவன் வெள்ளைக்காரன், இவரை குதிரை ஏற்ற கற்றுக் கொடுத்த வெள்ளைக்காரன், இவர் டியூஷன் படித்தது வெள்ளைக்காரன், இவருக்கு ட்ரெஸ் பண்ணுற வெள்ளைக்காரன். ஒரு வெள்ளைக்காரனையும் வீட்டில் அத்தனை வேலைக்காரனாக வைத்திருந்த குடும்பம் மோதிலாலுடைய குடும்பம். அந்த செல்வ சேனாட்டில் வளர்ந்தவர். லண்டனுக்கு போய் ஹார்வர்ட்லையும் கீழ்வாட்லையும் படித்தவர், கேம்பிரிட்ஜில் படித்தவர். அந்த ஊரில் அந்த ஹார்வர்டுக்கு 4 பக்கம் 4 வழி இருக்கும். உள்ள படிச்சுட்டு வர்றவன் எந்தெந்த வழியாக வேணா போகலாம். இவர் 4 பக்கம் 4 வழி இருக்கு.
நேரு படிச்சுட்டு போறான். ஒரு கால் அவன் வடக்கு பக்கம் போய் அங்கே கார் இல்லைன்னு தெற்கு பக்கம் போனோம், அங்கே இல்லைன்னா கிழக்கு பக்கம் போனோம். அப்படியெல்லாம் மகன் நடக்கக்கூடாதுன்னு 4 கேட்லேயும் 4 காரை வாங்கி நிற்க வச்சு டிரைவர் போட்டு அவரை செல்வ சீமானாக வளர்க்கப்பட்ட ஒரு பெருமகன் தான் பண்டித ஜவஹர்லால் நேரு. அப்படி வளர்ந்தவர் தான் எர்வாடா சிறையிலும் 5 நாள் சிறையிலும் 16 ஆண்டு காலம் தரையிலே படுத்து. இப்பொழுதாவது பிளவு ஷூட் உண்டு, ஒரு சின்ன அறையில், அதிலே சட்டி, அதிலே மலம் கடிக்கிற ரத்தத்தை, அதிலே ஒண்ணுக்கு போகணும், அங்கேயே சாப்பிடணும், அங்கே உறங்கணும். அந்த 8 அடி கொட்டடிக்குள்ளே இவ்வளவு செல்வாக்கானவர் 16 ஆண்டு காலம் சுதந்திரத்துக்காக உள்ளே இருந்தவர். அப்படி இருந்துகிற பொழுது அவருடைய மனைவிக்கு காசு நோய் வருகிறது. சுவிட்சர்லாந்துக்கு அனுப்ப பார்க்கிறார், அங்கே முடியாது இருக்கிறார்கள். அந்த அம்மா செத்து போயிட்டா. இவர் ஜெயிலில் இருக்கும்போது அவருடைய மகள் இந்திரா காந்தி பிறந்த நாளுக்கு அப்பா போய் பார்த்து ஒரு ஸ்வீட் கொடுத்துட்டு கிஸ் பண்ண போகிறார். ஆனா கம்பிக்குள்ளே 2 உதடும் ஒட்டவில்லை. அந்த குழந்தை அழுது கொண்டே போய்விட்டது. அவர் சொன்னார், எனக்கென்று இருப்பது ஒரே ஒரு சின்ன குழந்தைதான், அதனுடைய தேகம் கூட எனக்கு பட முடியாமல் போய்விட்டது என்று எழுதுகிறார். அப்படி தியாகத்தை செய்தவர், தரையிலே படுத்திருந்தவர். மகன் எப்படி தரையில படுப்பான் என்று மோதிலால் அந்த மாளிகையிலே தரையில படுத்திருந்தார். அவ்வளவு தியாகம் பண்ணவர். அந்த குடும்பத்திலே இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து 5 திட்டங்களை போட்டு இந்த நாட்டை முன்னேற்றி உலகத்திலே எல்லா நாடுகளுக்கு சென்று 150 ஆண்டுகளுக்கு மேலாக அடிமைப்பட்டு கிடந்த இந்தியாவை விடுதலை வாங்கி கொடுத்து எல்லா நாட்டுக்காரையும் கை குறிக்கவர் பண்டித ஜவஹர்லால் நேரு. அவருக்கு அந்தஸ்து கிடைத்தது. ஆனால் அவருடைய மகள் அவர் இறந்ததுக்கு பிறகு, அந்த தியாகத்தில் வந்து போறதுக்கு பிறகு, அந்த அம்மையார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பிரதமராகிறார்கள். பிரதமராகி ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். அவருக்கு செக்யூரிட்டி இருந்தவனை சுடுகிறான். அந்த அம்மாவுடைய மார்பில் படுகிறது. அந்த அம்மா இந்தியில கேட்கிறார்கள். அவன் பெயரை சொல்லி என்னப்பா செய்கிறாய் என்று. 2வது குண்டு பாய்கிறது. ரத்தம் பளபள என்று கொட்ட கீழே சாய்ந்து செத்து போனார்களே. அது தியாகம் இல்லையா இந்த நாட்டில்? அந்த அம்மையார் பெற்றெடுத்த ஒரு மகன் விமானத்தை ஏறுகிற பொழுது அடுக்கி விழுது வெந்து செத்தானே அந்த விமானத்தோடு. அது தியாகி பெற்றெடுத்த ஒரு குழந்தை அல்லவா? இன்னொரு மகன் தேர்தலுக்கு வந்தான் பிரதமராக. இந்த பகுதியை வந்து சிறுவர் முதல்ல ஓட்டு கேட்கிற பொழுது ஒரு மனித வெடிகுண்டு விடுத்து சுக்கு நூறாக கை கால் எங்குமே ஒட்டமைக்க முடியாமல் சிதறி போய் இந்த தமிழ் மண்ணிலே ரத்தத்தை கொட்டி செத்து போனானே, அவன் தியாகி அல்லவா? இவரெல்லாம் செத்து போய் அந்த குடும்பம் ஆண் வாரிசு திருகதியார் என்ற காலத்தில் சோனியா காந்தி வெளிநாட்டுக்காரியாக இருந்தாலும் இந்திய பெண்ணாக மாறியவர்கள். அவர் இந்தியாவினுடைய திருகதியாக நின்ற பொழுது தேர்தல் கூட்டணியை கலைஞர் வைத்தார். அப்பொழுது சொன்னார், அடுத்த பிரதமர் சோனியா காந்தி என்று சொன்னார். நான் இன்றைக்கு வெளிப்படையாக சொல்கிறேன், எந்த காங்கிரஸ்காரரும் சோனியா பெயரை முன்மொழியவில்லை, பயந்தார்கள். ஆனால் கலைஞர் சொன்னார் அடுத்த பிரதமர் சோனியா என்று. மகத்தான வெற்றி பெற்றது. நாடே தங்கத்தாம்பாளத்தில் வரவேற்பு வைத்து, தாயே நீங்கள் தான் இந்த நாட்டின் பிரதமர் என்று சொன்ன பொழுது கையெடுத்து கும்பிட்டு, எனக்கு வேண்டாம் அந்த பதவி, யாருக்காவது கொடுங்கள் என்று தனக்கு வந்த பிரதமர் பதவியே தூக்கி கொடுத்து விட்டாரே. அந்த அம்மையார் தியாகம் தெய்வம் அல்லவா? 10 ஆண்டு காலத்துக்கு பிறகும் நானே வருவேன் என்று அலைகிறீர்களே ஒரு பிரதமர் பதவிக்கு. வீட்டு வாசலிலே காத்திருந்த பிரதமர் பதவி வேண்டாம் என்று சொல்வதற்கு எவ்வளவு பெரிய திடமான மனது வேண்டும். அதை செய்தார்களே, தியாகம் அல்லவா? என்ன தியாகத்தை நீங்கள் செய்திருக்கிறீர்கள்? விசா கைதிகளா இருந்தவர்கள் வாஜ்பாய் செத்து போயிட்டார். அத்வானி எங்கேயோ குணமாகிட்டீங்க. நீங்க எல்லாம் எங்க இருந்தீங்க? நாங்கெல்லாம் உள்ள இருந்துட்டு வந்தோம்.
அதே தானே இங்க கலைஞருடைய குடும்பம். கலைஞர் தியாகம் பண்ணாதவரா? 20 வயதிலேயே கள்ளக்குடியில ரயில் முன்னால் படுக்கலையா? பாளையங்கோட்டையில பாம்புக்கு மத்தியில 62 நாட்கள் தனிமை சிறையில் இல்லையா? அதற்கு பிறகு இங்க வந்த பிறகு பல தியாகங்களை சிறைச்சாலைக்கு போகவில்லையா? இவ்வளவுக்கு மேலாக இந்த தியாகத்தை எல்லாம் புரிந்து வந்து கலைஞர் அவர்கள் இந்த இயக்கத்திலே தூய்மையாக இருந்த காரணத்தால் அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனார் அண்ணாவுக்கு பிறகு. ஆனால் அவருக்கு பிறகு பேராசிரியர் சொன்னார், கலைஞருக்கு பிறகு தம்பி ஸ்டாலின் செயல் தலைவராக இருக்கட்டும் என்றார். அவரே சீஃப் மினிஸ்டராக முன்மொழிந்தார். ஆக ஸ்டாலின் என்ன கலைஞர் கருணாநிதி மகன் ஆகியனாலே அவர் சீஃப் மினிஸ்டர் என்றார் சொன்னார்கள்? இல்லையே. அந்த இளம் வயதிலேயே தியாகம் செய்தவர் தானே. 71 வயது, 21 வயசு கழி 50 ஆண்டு காலம் ஸ்டாலின் சுத்தாத ஊர் இல்லை, பேசாத மேடை இல்லை, போகாத ஜெயில் இல்லை, வாங்காத அடி இல்லை. அப்படித்தானே கொண்டு போய் மிசாக் ஐயா உள்ளே போட்டார்கள். உள்ளே போனவர்களுக்கு யார் அடி இல்லை? வேந்தனை அடித்த பொழுது தசை அப்படி 1 கிலோ அரிசி கீழே விழுந்தது தசை. மாவே நாராயணசாமிக்கு பின்னால் அடித்து அந்த பின்பக்கமே காலியானது. ஒரே அறையிலே 30 பேர் 40 பேர் போட்டுவிட்டு ஒவ்வொரு கூட்டு அடித்தார்கள். ஸ்டாலினுடைய டேர்ன் வந்தது, அவர் கூட்டி அடித்தார்கள். சுத்தி நிற்பார்கள் 10 வார்டர்கள், அடி அடிந்து அடிப்பார்கள். சுருண்டு விழுந்தார் பாசக்குஞ்சியை போல ஸ்டாலின். இன்னும் 4 அடி அடித்தால் செத்து போவார் என்று உள்ளே இருந்த ஸ்டாலின் சிட்டிபாபு பார்த்தார். வார்டர் அவரை உள்ளே விடமாட்டேன் என்றால் அவர் கையை தள்ளிவிட்டு ஓடி வந்து ஸ்டாலினுடைய பாடியில விழுந்தார். அவரை அடித்தார்கள். சிட்டிபாபு செத்து போனார். சிட்டிபாபு உயிரை கொடுத்து ஸ்டாலின் உயிரை காப்பாற்றினார். அந்த தியாகத்தெல்லாம் சேர்த்துதானப்பா எங்கள் கட்சியிலே அவரை நாங்கள் தலைவராக ஏற்றிருக்கிறோம். இது தியாகம் இல்லையா? கல்யாணம் ஆகி 6 மாசத்துக்கு கூட ஆகவில்லை. இளம்பெண்ணை விட்டு விட்டு ஓராண்டு காலம் இல்லையா? என்ன தியாகம் செய்யவில்லை? யார் மாறனுக்கு அடி உழுந்து அவரு சாகவில்லையா? அந்த குடும்பத்தில் கலைஞரை இழுத்து கொண்டு போய் சாகர அளவுக்கு தரதரம் என்று இழுத்து கொண்டு போனார்களே 5 முறை சீஃப் மினிஸ்டர் இருந்தவரை, அதெல்லாம் தியாகம் இல்லையா? நீங்கள் இன்றைக்காவது ஒருத்தர் அப்படி பண்ணியிருக்கீங்களா? ஆக தியாகம் செய்துதான் வீழலாம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க. நாவலர் அண்ணாவுக்கு பிறகு யார் முதலமைச்சர் வந்தது? நான் அப்ப எம்எல்ஏ இல்லைன்னாலும் 24 ஹவர்ஸ் கலைஞரோட போவேன். என்னை எங்கேயும் விட்டுருவாங்க. அந்த எம்எல்ஏ கூட்டத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். யார் அடுத்த சட்டமன்ற தலைவர்னா அதுக்கு அவர் தான் சீஃப் மினிஸ்டர். யாருன்னும் போது அரக்கோணம் எம்எல்ஏ எழுந்து நாவலர் பேரை முன்மொழிஞ்சார். வேலூரில் சாரதியின் எம்எல்ஏ இருந்தார், அவர் அது வழிமொழிஞ்சார். உடனே ஈரோடு சின்னசாமி எழுந்து கலைஞர் பேரை முன்மொழிந்தார். எல்லோரும் கலைஞர் என்று பின்னாலே வழிமொழிந்தார்கள். அதற்கு பிறகு நாவலர் அவர்கள் வேண்டாம் என்று வாபஸ் வாங்கிவிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மகா கெட்டிக்காரர் பேச்சில், எழுத்தில், தியாகத்தில், கட்சியை நடத்துவதில், சட்டமன்றத்தில் பேசுவதில் அவருக்கு இணை அவர். அவருக்கு கூட கட்சியில் ஒருவர் என்று நான் அவருக்கு பதில் போட்டி போடுகிறேன் என்று வந்தார்கள். ஆனால் ஸ்டாலின் கலைஞருக்கு பிறகு இந்த கட்சியினுடைய தலைவர் என்ற நிலை அறிவிக்கப்பட்ட பொழுது 2 கோடி மக்களும் ஒரே நிலையிலிருந்து தளபதி மு.க. ஸ்டாலினை ஆதரித்தார்களே. எந்த அளவுக்கு 71 வயதில் in what capacity he has occupied such a post. இவ்வளவு பெரிய தாழ்த்து பண்ணிருக்கேன். இதெல்லாம் இல்லையா? ஆனால் வாய் பிடித்ததும் மாங்காய் பிடிச்சது ஒன்று ஒரு பிரதமர் பேசுகிறாரே, நியாயமா? எனக்கு புரியவில்லை.
அவர் ஏன் எங்களையே தாக்குனீரே, உங்களோட அது ஏடிஎம்கே உங்களுக்கு இஷ்டக்காரனா கஷ்டக்காரனா? அவங்கள பற்றி ஒன்றும் சொல்லலையே. உள்ளவா உள்ளடி வேலையா நடக்குதா? இப்படி போட மாட்டு சந்தையில் விட்டுருன்னு அப்படி பேட்டுவா. என்னாச்சு? ஒரு நாள் பேசலையே. ஆனால் எங்கள் வேலூரில் முதல் நாள் அவங்க அந்த பிபிஜி கேண்டிடேட்காரன் ஜெயலலிதா எம்ஜிஆர் படம் போட்டு நோட்டீஸ் அடிச்சிருக்கான். பிரஸ்கார் என்ன கேட்டார் வேலூரில், என்ன சார் இப்படி போட்டிருக்காங்களே என்ன? அது அதிமுக வராத ரோஷம் எனக்கு ஐயா வருது, ஆளை வழி ஆகிட்டோன்ட்டான். ஆக இன்னும் தொங்குறீங்க. அவரு எடப்பாடி ஏறு கட்டி போவாயே அண்ணேன்னு பாட்டு வாக்கிடுவாங்க. ஆகையினால ஒரு பிரைம் மினிஸ்டர் என்எல்பி 10 வருஷம் இருந்தோம், போடான்னு போடல. இவ்வளவு பேருக்களெல்லாம் ஒரு அதாவது ஸ்டாலின் குடும்பத்தை ஒழிப்பேன், திமுகவையே ஒழிப்பேன். மாண்புமிகு பிரதமர் அவர்களே, வேணாங்க, எங்களை என்னைக்கு நாங்க பிறந்தோமோ அன்னையிலேருந்து எங்களை ஒழிக்கிறதே வேலையாக இருந்தாங்க. எங்க அண்ணா சொல்லிட்டு போனார், இந்த கழகம் பாஷாணத்திலே புழுத்த புழு, இது வேறொரு பாஷாணம், இதை அழிக்காதுன்னார் அண்ணா. இதெல்லாம் நாங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு இருக்கோம், இதெல்லாம் நாங்கள் வாங்கிச்சிருக்கோம். ஆகையினால நாங்கள் ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சு இந்த தமிழ் மக்களுக்கு சொல்கிறோம், இது தமிழ்நாடுன்னு சொல்கிறோம், நாங்கள் பேசுகிற தமிழ் மொழின்னு சொல்கிறோம். இந்த மொழியிலிருந்து தான் தெலுங்கு போனது, இந்த மொழியிலிருந்து தான் கன்னடம் போனது, இந்த மொழியிலிருந்து தான் மலையாளம் போனது, இந்த மொழியில துளு போனது. ஆக தாய்மொழி இது, வேர் சொல்லிது தான் கிளாசிக்கல் லாங்குவேஜ், வைத்தனிசு மொழின்னு சொல்கிறோம். ஆனால் மற்றவருக்கு வந்தால் பரவாயில்லையா ரோஷம்? இந்த கவர்னருக்கு என்ன வந்து ஒரு கூத்துக்கார் மனுஷன், ஏதாவது கால்வேல்டு ஸ்கூல் கூட படிக்கலன்னா. ஆனால் மிஸ்டர் கவர்னர் அவர்களே, அவர் ஸ்கூல் படிக்கலை, ஆனால் இந்த நாட்டுக்கு வந்து திசையின் வெளியிலே குடியேறி அங்க மதத்தை பரப்ப வந்தவர். இயேசுவை சொல்வதற்காக தமிழ் படித்து, தமிழில் இருக்கிற கிராமரை படித்து, இந்த தமிழுடைய சொற்கள் வேறொன்றில் கலந்து வருவதை பார்த்து, இவரை போலவே கட்டார் என்கிறவர் ஆந்திராவிலே தெலுங்கு படித்து அதை ஆராய்ச்சி பண்ணியிருந்தா, இன்னொருத்தவங்க கன்னடம் மலையாளம் வந்தான். அவங்களெல்லாம் பார்த்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்டார். இவர் தலைன்னா, தெலுங்கான கேட்டேன் தலைக்கான்னா, கன்னடக்கான தலைன்னா, மலையாளி தலைன்னா. ஆக தலை ரூட்ஸல் இருக்கு. ஆக இது ஆராய்ச்சி தமிழ் தான் உயர்தறி செம்மொழி என்று அவன் சொன்னான் எங்களுக்கு. உனக்கே அது கோபம், உனக்கு தமிழும் தெரியாது, எங்க மொழி அவரை கேட்குற ஒன்று வச்சுக்கோ. அவன் எல்லாம் வரலன்னா எங்களுக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காத. தமிழை எங்களுக்கு தெரியலையே, இது என்ன மொழின்னு தெரியலையே. அவன் சொன்ன பிறகால் தான் எங்கள் தமிழ் 3 இடைகள் கொண்டு சொல்கிறோம். போப்புன்னு ஒருத்தர் வந்தார், போப் ஐயரனே பேர் வச்சுக்கிட்டாரு, தேவாரத்தை மொழிபெயர்த்தாரு ஆங்கிலத்தில், அதை கொண்டு போய் காலேஜில் பரப்பினார். சீபன் பாகுன்னு ஒருத்தர் வந்தார், தரங்கம்பாடிக்கு வந்தார், அச்சுக்கு கொண்டு போனார். திருக்குறளை கொண்டு போய் ஜெர்மனில் அச்சடித்து முதலாக திருக்குறளை அச்சேத்தியவன் சீகன் பாகு என்ற ஒரு பாதிரியார். இன்னொரு பாதிரியார் ஜெர்மன்ல வந்தாரு, நேரா போய் திருநெல்வேலி அடைஞ்சாரு. அந்த கலெக்டரை பார்த்தாரு, இந்த ஊர்ல ஒரு அரிக்கமேடுன்ற இடம் எங்க இருக்குன்னு கேட்டாரு. எதுக்குன்னு கேட்டான், 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் மனிதர்கள் வாழ்ந்த இடம் அங்க இருக்குதுன்னா. அவன் அது எப்படிதான் படிச்சான்னு கேட்டான். அவன் ஒரு ஆர்டிகல்ல படிச்சுட்டு கப்பல் ஏறி 4 மாதம் கப்பல் ஏறி வந்து இறங்கி அவன் வெள்ளக்காரன் போய் கலெக்டர் பார்த்து தோண்ட ஆரம்பிச்சான். அதுல இருந்து கொன்னும் வெண்ணும் மனையும் மனித கொடுக்கலை கிடைத்தது. அதான் ஃபர்ஸ்ட் ஆர்காலஜி.
கொண்டா அரிக்கம்பேடு ஆராய்ச்சி அரிக்கப்பட. ஆக அவன் வெள்ளக்காரன் வந்த பிறகால் தானையா எங்களுக்கு இது உடம்பை பற்றி தெரிஞ்சது. காயமே இது பொய்யாடா காத்தடைந்து பையாடான்னா இல்லையே, அது பாடியை சொல்லி கொடுத்தான். அவன் தானே எங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தான். அவன் தானே எங்களுக்கு இங்கிலீஷ் வேர்ல்டு சொன்னான். அவன் தானே அமெரிக்கா கண்டு சொன்னான். அவன் தானே கப்பல் சொன்னான். அவன் இல்லைன்னா நாங்கள் என்ன இது ஆகிறது? என்ன சொல்லிடு? நீங்கள் என்ன பண்ணீங்க? வேதம் 4, அதில் பிராமணன் சத்தியன் வைசியன் சூத்திரன் அவனுக்கு இருக்கா. இந்த பிராமணன் இருக்கிற இடத்துல யாரும் 3 பேர் போகக்கூடாது, செருப்பு போடக்கூடாதுன்னு ஒன்று இது வச்சுக்கோ. இடுப்புக்கு கீழே தாயா இந்த ஜாதி வேட்டி கட்டலாம், இந்த இடுப்புக்கு கீழே தான் கட்டலாம். செருப்பு போடக்கூடாது. அவன் வீதிகளில் அவனை இடுப்புக்கு கீழே துண்டை தூக்கி தோளில் போடுறான்னு சொன்ன பெரியவர் எங்கள் தந்தை பெரியார். அவர் திருவாதூர் ராஜரத்தன் பிள்ளை தோளில் துண்டு பாட்டு வாசித்தார். வாசிக்க முடியாதுன்னா பெரியார் சொன்னார், துண்டை போட்டு வாசிடான்னார். அன்னைக்கு தானே சுயமரியாதை வந்தது. இன்னைக்கு அதனுடைய விளைவு தானே நாங்கள்லாம் படிச்சுட்டு வந்திருக்கோம். இவ்வளோ பேர் படிச்சுட்டு வந்திருக்கோம், தியாகம் பண்ணிட்டு வந்திருக்கிறோம். ஆகையினால கவர்னரு அவருக்கு ஒத்து உதவுற மாதிரி பேசுகிறார். எங்களுக்கு அவருக்கு பதில் சொல்கிறதா இவருக்கு பதில் சொல்கிறார் அல்ல. ஆனால் ஒன்று வச்சுக்க, இந்த நாட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர எந்த கொம்பனாலும் ஆள முடியாது. ஆண்டா இது நாடாக இருக்காது. 10 வருஷ காலம் ஆண்டு இருக்காங்க. இந்த 10 வருஷத்துல என்ன தவறு? நாங்க சொன்ன திட்டத்தையெல்லாம் நிறைவேற்றலையா? நாங்களா நிறைவேற்றல. இந்த ஒரு என்ன மருத்துவமனை? எய்ம்ஸ் மருத்துவமனை. எய்ம்ஸா ஏதோ ஒரு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையை எங்க காலத்துல கொடுத்தீங்க? அவள் காலத்துல கொடுத்தீங்க. அம்மா காலத்துல வந்துச்சா? 18 வந்திருக்குது. 18 போய் இப்போ 2028 வரும்போது 4 வருஷம் போனாக்கா, இதுவரையும் நீங்களுக்கு செங்கல் கூட வைக்கல தானே உதயநிதி செங்கல் காட்டிக்கிட்டு இருந்தாரு. அவர் என்னமோ ஒன்று சொன்னார், சனாதனா என்ன? அதான், வேற ஒன்றும் இல்லை. அதாவது அந்த என்ன கொள்ளுகிறது, இந்த இல்லைம்மா, சமாதானம் பண்றது இந்த ஆஸ்திக கொள்கை தான். பிராமணன் வேதம் ஓதணும், சத்திரியன் போர் புரியணும், வைசியம் வியாபாரம் பண்ணணும், இவன் சொல்லணும், எவனும் இந்த ஊரில் இருக்கக்கூடாது. அது சொல்றதா சனாதானம். நாங்கள்லாம் அது மீறி வந்திருக்கிறோம்னு சொல்கிறோம். என்ன தப்பு? நாங்களா சொல்கிறோம்? அது இருக்கிறதானே சொல்கிறோம். எழுதி வச்சிருக்கானே, அதுதானே சொன்னார் இளைஞர். அவருக்கு உதயநிதி உள்ளபடியே சொல்கிறேன், அவன் நல்ல ஒரு பகுத்தறிவாதி. நான் கூட சொல்லுவேன், என்னப்பா கொஞ்சம் வேகமாக போகிறேன், மாமா நீங்கள் பேசாமல் இருக்கணும். கலைஞரே எங்களுக்கு அப்போ சொல்லுவார், யோ துரை, அவன் என்னை விட பகுத்தறிவாதி, அவன் என்னை விட அப்போவே சொல்லுவேன் நான், என்னப்பா தாத்தா சொல்கிறாரு அவரோட பகுத்தறிவாதியாருன்னா. அவர் பகுத்தறிவாதி சொல்கிறேன் சார். எங்கள் பெரியார் சொன்னதெல்லாம் கேட்டால் என்ன ஆகுது? நீங்கள் சொன்னதுங்க சாஸ்திரங்கள் பையன்னு சொல்லியிருக்கானே பாரதி. ஆகையினால இந்த ஆட்சியை குறை சொல்றது பெரியார்ல. ஆக இவங்க எங்களை தோக்கடிச்சுட்டு போறாங்க. ஒன்று வச்சுக்கோ, இந்த மண்ணுக்கு உரியவர்கள் நாங்கள், உங்களுக்கு உரியவர்கள் நாங்கள், உங்கள் சுகத்துக்கங்களிலே பங்கேற்கிறவர்கள் நாங்கள். எங்களை விட்டால் உங்களுக்கு வேறு ஆள் இல்லை, உங்களை விட்டால் எங்களுக்கு ஆள் இல்லை என்று அண்ணா சொல்லுவார். அதுதான் நிதர்சனம் என்று கூறி வாய்ப்புக்கு தருவதை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கரெக்டாக